கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேலைக்காகவும் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாக இந்த வாரம் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு half an hour everyday we are spending in his word. அவரோட வார்த்தையில நம்ம காரியங்களும் தியானத்திலும் இருக்கிறோம். ஃபேஸ்புக்லையும் ஜூம்லையும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராகவும் அவருடைய சுவிசேஷத்துக்கு நேராகவும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் பார்த்த காரியங்கள் என்னென்ன பார்த்திருக்காங்க, அதாவது பிப்ளிக்கல் டைம் லைன்ஸை வச்சு அவங்க என்னென்ன காரியங்கள் பார்த்தாங்க, எதை தீர்க்க தரிசனமாக உரைச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மேஜர் ப்ராஃபிட்ஸை பார்த்தோம், மைனர் ப்ராஃபிட்ஸை பார்த்தோம். இன்னைக்கும் we gonna see one more prophets. தேவனுடைய சத்தியத்தை தன்னுடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போறோம். ஏதோ அவங்க என்னென்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட சொந்த கற்பனையில பார்க்காதபடி நாம தேவன் என்ன வசனத்தின் மூலமாக நம்ம கிட்ட பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கெட் ரெடி வித் யுவர் பைபிள்ஸ். தேவனுடைய வசனத்தின் மூலமாக தான் நம்ம சத்தியத்துக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியும். சத்தியம் நம்மளை வழிநடத்தும், நமக்கு ஒரு ஜீவன் அதன் மூலமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கும் we are gonna see about எரேமியா தீர்க்கதரிசியை பத்தி. எரேமியா தீர்க்கதரிசி இந்த பிப்ளிக்கல் டைம் லைன்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அப்புறம் 1000 வருஷம் சாட்சி, புதிய வானம் புதிய பூமி, இதை குறிச்சு எல்லாமே என்ன பார்த்தாரு அதை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்த காரியங்கள், அதாவது தீர்க்கதரிசன காரியங்கள், இஃப் யூ மிஸ்ட் வாட்சிங் as live on Zoom or on Facebook, it's available on யூடியூப்ல இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் I will be specifically uploading the video in the YouTube. You can always anytime go and watch the videos and be blessed. அதன் மூலமாக ஏன் இதை நம்ம பார்க்கிறோம் என்றால், நமக்கு சத்தியம் என்னதென்று நமக்கு அறிஞ்சாதான், சத்தியம் நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் தேவனுக்குள்ளாக வளர முடியும். நமக்கு அநேக நேரத்துல வேத வசனத்தை எதுக்கு வாசிப்போம்னா, எனக்கு என்ன பிரயோஜனமா இருக்கு, இந்த வசனத்தின் மூலமாக நான் என்ன ஆதாயப்படுத்த முடியும்னு. அதுக்கு மட்டும் வேத வசனம் கிடையாது. வேத வசனத்தின் மூலமாக நான் எப்படி இயேசுவை அறிந்து கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை அறிந்து கொள்ற அறிவுல தான் நம்ம வளர வேண்டும். இயேசுவோடு நெருங்கி பழகின்ற அந்த உறவுல வளர வேண்டும். அதற்காக தான் தேவன் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கிறது ஏதோ நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் மட்டும் கிடையாது. இதன் மூலமாக கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து யார், அவர் எதுக்காக பூமியில வந்தார், அவர் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா we are gonna see about எரேமியா பார்த்த காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ எரேமியாவோட நாட்கள் கொஞ்சம் வித்தியாசமான நாட்கள். அதாவது எரேமியா மூலமா ஆண்டவர் நிறைய சாபமான காரியங்களும் ஆண்டவர் கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தாரு. நிறைய காரியங்கள், எந்தெந்த தேசங்கள் எப்படிலாம் சபிக்கப்படும், அழிக்கப்படும், அழிவார்கள், அவர்கள் செஞ்ச காரியம் என்ன, எல்லாவற்றையும் இவர் எப்ப பார்த்தாலும் அந்த வெயிலிங்லேயே இருப்பாரு, அழுதுட்டே இருப்பாரு, புலம்பிட்டே இருப்பாரு. ஐயோ, ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, உங்களுக்கு ஞானமே வரலையா, அப்படி வரலையா, இப்படி வரலையா சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கும் we gonna see one thing about ஜெரேமியா என்ன காரியங்கள் பார்த்தாரு, அவர் பிப்ளிக்கல் டைம் லைன்ஸ்ல பார்க்கும்போது அப்படி என்ன காரியங்கள் பார்த்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எரேமியா 31ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 31, இது கிறிஸ்துவோட பிறப்பு டைம்ல, கிறிஸ்து பிறக்கிறத பத்தி அவர் பார்க்கல, பிறக்கும் போது அந்த பிறந்த டைம்ல என்ன நடக்கும் சொல்லிட்டு ஒரு வசனம் பார்த்தாரு. ஒரு 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 தரிசனமோ அல்லது ஆண்டர் கொடுத்த ஒரு வார்த்தையோ அவருக்கு கிடைச்சது. அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது எரேமியா 31:15. ஜெரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம்
ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is what the Lord says. A cry is heard in Ramah, uh, deep anguish and bitter weeping. Rachel weeps for her children, refusing to be comforted, for her children are gone. பாருங்களேன், இது வந்து இந்த சம்பவம் வந்து மத்தேயு மத்தேயு வந்து கிறிஸ்துவோட பிறப்பை ரெக்கார்ட் பண்ணும்போது, அவர் மேத்யூ கிறிஸ்துவோட பிறப்பை இது ரெக்கார்ட் பண்ணும்போது அவரும் இதே வசனத்தை தான் நோட் பண்ணி பார்க்காரு. என்னன்னா, ஹேரோது ராஜா வந்து அந்த 2 வயசு கீழே உள்ள எல்லாருமே, அதாவது பெத்லகேம்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும், 2 வயசு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளும் இங்க சங்கரிக்கப்பட வேண்டும், என்னை தவிர வேற இந்த ராஜா இங்க பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளும், பாருங்களேன், அந்த ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு 2 வயசு அந்த அந்த பார்ன் இயர்ல யாராவது பிறந்திருக்காங்களோ யாருமே அந்த 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 நாட்கள்ல அந்த அந்த தேசத்துல வாழ முடியல. அப்பதான் இயேசு வந்து எகிப்துல போய் அவங்கள வந்து ஆண்டவர் தனியா பாதுகாத்தார். ஸோ அந்த டைம்ல இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளும் சங்கரிக்கப்பட்டாங்க. இந்த தீர்க்க தரிசனம் தான் அங்க நிறைவேறுது, இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாட்கள்ல நிறைவேறுது. இதைதான் வந்து மேத்யூ வந்து கோட் பண்ணி காமிக்கிறார். மத்தேயு 2:18 இதே வசனத்தை தான் எரேமியால கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு வந்து மேத்யூ வந்து ரெக்கார்ட் பண்றாரு. இதே வசனத்தை தான், இதே ப்ராஃபஸி அங்க ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு பாக்குறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள்ல அந்த 2 வருஷத்துக்கு கீழே பிறந்த எல்லா குழந்தைகளும், அதாவது இஸ்ரேல் தேசத்துல பிறந்த எல்லா குழந்தைகளும் சங்கரிக்கப்பட்டார்கள். அதுதான் அந்த ராகேலோட கூக்குரலை அவருடைய அதாவது அந்த ராகேல் சந்ததியில வந்த எல்லா ஜனங்களும், அவளோட சந்ததி மட்டுமில்ல, பிளஸ் அந்த இஸ்ரேல் சந்ததி வந்த எல்லா பிள்ளைகளும், 2 வயசு கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அழிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கு தான் அங்கே ஃபுல்லா வந்து கூக்குரல், அழுகையும். பாருங்களேன், ஒரு 2 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தையோட தாயோட மனசுல எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ அப்படி ஒரு அழுகையான சத்தம் உண்டாகும் சொல்லிட்டு எரேமியா அப்பமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தீர்க்க தரிசனமாக வரைச்சதை இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு 2 வயசு அந்த டைம்ல தான் இந்த சம்பவம் நிறைவேறுது. எரேமியா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் எரேமியா மூலமாக காமிச்ச காரியங்கள். சரி, இது ஒண்ணு இருக்கு. ஃபைன். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது praise you Jesus, hallelujah. Let me share the screen if possible. Thank you Lord Jesus. நான் இந்த ஸ்க்ரீன் மட்டும், நம்ம இந்த ஸ்க்ரீன் வச்சு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. நம்ம இங்கே அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஒன்ஸ் இந்த நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்க்ரீன். பார்த்தீங்கன்னா இந்த எரேமியா 31 இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி அவர் வந்து தீர்க்கதரிசனமா சொல்லலை. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்கும். 2 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தைகளும், அதாவது அந்த சில்ட்ரன் எல்லாருமே சங்கரிக்கப்படுறாங்க. ஒரு பெரிய அழுகையும் கூக்குரலும் நடக்கும் சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல நடக்கும் சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி அப்பமே வரைச்சார். ஸோ அதே மாதிரி காரியம் நடந்தது. இதே சம்பவத்தை மத்தேயு 2:18 ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ praise God for that. இந்த ஒரு ப்ராஃபஸி நிறைவேறிச்சு. இந்த ஒரு ப்ராஃபஸி பத்தி பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவாங்க, தங்களுடைய தேசத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எரேமியா வந்து பார்த்திருக்கிறாரு. எரேமியா அதை தீர்க்கதரிசனமா வரைச்சிருக்கிறாரு. எரேமியா 3:16 பார்க்கும்போது பாருங்களேன், இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கிறோம். I don't know whether I could able to okay, thank you Jesus. அப்போ எரேமியா பார்த்த காரியங்கள், எரேமியாவோட டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, எரேமியா வந்து மெயினா வந்து அந்த பிறப்பை எக்ஸாக்டா பார்க்கவே இல்லை, பிறந்த டைம்ல என்ன நடக்கும்னு பார்த்தாரு. ஸோ அதுக்காக ஒரு பெரிய இது ஆல்சோ பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது அந்த தேசமே இல்லாம போயிடும். இயேசு கிறிஸ்துவோட சிலுவை அப்புறம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த அப்போஸ்தலரோட நாட்கள் வந்தது. அப்போஸ்தலர்ஸ் தேசம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு சுவிசேஷங்களை பிரசங்கிக்கும் போது ரோமர் வந்து இஸ்ரேலை கேப்சர் பண்ணி இஸ்ரேல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வந்து
ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாதபடி அந்த தேசம் திரைக்கரைப்பட்டது. நெருப்பினால சங்கரிக்கப்பட்டது. தேசமே மேப்ல இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இஸ்ரேலுங்கிற ஒரு மேப்பே, அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு கண்ட்ரியே மேப்ல இல்லாம போன ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்னைக்கும் அந்த அதுக்கப்புறம் தான் 1948ல ஒரு இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி திருப்பி ஃபார்ம் ஆச்சு. சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களும் திருப்பி அவங்களோட சொந்த நாடுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராஃபஸி தான் நிறைய தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்துல உரைச்சாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்ச்சோட டைம்ல, இந்த சர்ச்சோட டைம் ஃப்ரேமை வச்சு யாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கவும் இல்லை. சர்ச்சோட ஏஜை வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். அதை குறித்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை. அது இடையில இன்சர்ட் பண்ண மாதிரி ஒரு சர்ச்சோட எரா. எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோட வருகையும், அதாவது முதல் வருகையும் ரெண்டாவது வருகையும் டக்கு டக்குன்னு நடந்துரும்னு நினைச்சிட்டு பார்த்தாங்க. ஆனா இடையில இந்த கிரேஸ் பீரியட் இருந்தது. இயேசு கிறிஸ்துவோட இந்த சீக்ரெட் கிங்டம் மூலமாக தான் தேவன் வந்து மகத்துவமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த சபை மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலும் ஒரு ரட்சிப்பும் தேசத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொண்டிருக்கிறார். ஃபைன், பிரைஸ் காட். அதுக்கப்புறம் இந்த எரேமியா 3:16 பாத்தீங்கன்னா இது இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. In those days, the people of Judea and Israel will return together from exile in the north. They will return to the land I gave your ancestor as an inheritance forever. தமிழ வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்திலே பெருகி பழகுகிற அந்நாட்களிலேயே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் தேங்க்யூ ஜீசஸ் அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. இதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்ப பாருங்களேன். Thank you, Jesus. Hallelujah. 14வது வசனம். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமிலே விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். பாருங்களேன், அவங்க எல்லாருமே திருப்பி வந்து சேருவார்கள் ஒரு இடத்துல போட்டிருக்கு. இது தமிழ்ல பாத்தீங்கன்னா 17வது வசனமாக இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல 16வது வசனமா இருக்கு. எரேமியா 3:16 அதாவது அவங்க வந்து திருப்பி வந்து சேருவாங்கன்னு போட்டு ஒரு தீர்க்க தரிசனம் அழகாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா 17வது வசனம், அக்காலத்துல எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அந்த இடத்துக்கு வந்து சேர்ற ஒரு நாட்கள் இது. இதை குறிச்சு வந்து எரேமியா 3:16 இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அதாவது கடைசி காலங்கள்ல அவங்களோட தேசத்துக்கு திரும்பி வருவாங்கன்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனம், இன்னொரு 2-3 இடத்துலயும் எரேமியா தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு. எரேமியா 16-14 வரைக்கும். ஜெரேமியா 16:14-15. Thank you, Jesus. But the time is coming, says the Lord, when people who are taking an oath will no longer say, as surely as the Lord lives, who rescued the people of Israel from the land of Egypt. Instead, they will say, as surely as the Lord lives, who brought the people of Israel back to their own land from the land of the north and from all the countries to which they had exiled them. எல்லா தேசங்களுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்லேவரி மாதிரியோ அல்லது ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரியோ அவங்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க திரும்பி எல்லாருமே வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா 16-14-15 அவர் வந்து தீர்க்கதரிசனமா வரைச்சிருக்காரு. இது 1948 நடந்து முடிஞ்சிருச்சு. ஜெரேமியா 16:14-15. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்களை பிதாக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வந்து இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகைக்கு ஒரு 500 வருஷம் 600 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து தீர்க்கதரிசனமா உரைக்கிறார்.
தீர்க்கதரிசனமா உரைத்த காரியங்கள் தான் இந்த இடத்துல, இதாவது இப்போ ஒரு 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 ஆல்மோஸ்ட் ஒரு 2500 வருஷம் கழிச்சு அது அழகாக நிறைவேறுது. அப்போ வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்ல தான் இருந்தாங்க. எப்படிலாம் நடக்குது, எப்படி அவங்க வந்து எல்லா தேசத்துக்கும் சிதறடிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா அவங்க பண்ண நிமித்தம், அவங்களோட மீறுதல் நிமித்தம் அவங்க வந்து துரத்தப்பட்டாங்க. பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க சிதறடிக்கப்பட்டு அப்புறம் பாபிலோன், அது அது எப்படி வந்து பழைய ஏற்பாட்டுல பாபிலோன்ல வந்து சிறையிருப்பா போனாங்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை அவங்க ரிஜெக்ட் பண்ணது நிமித்தம் தேசமே இல்லாமல் போயிருச்சு. அவங்க பாபிலோனுக்காவது போகும்போது இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் இருந்தது, அந்த தேசம் அழிக்கப்படல. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை அவங்க ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், நீங்க அடைக்கிற, அதாவது அவரோட இரத்த பழி எங்களோட சந்ததியும் எங்களோட பிள்ளைகள் மேல் வரட்டும்னு இவங்களோட வாய் சொன்னது நிமித்தம் இவங்களோட சந்ததியே அழிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட தேசமே பாழாக போச்சு. இந்த தேசமே இல்லாத அளவுக்கு அவர்களே சாபத்தை வாங்கி கொண்டார்கள். சரி, இதை குறிச்சுதான் அவர் பார்க்கிறார். திருப்பி 1948ல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் அழகாக ப்ராஃபஸி பண்றார். இது வந்து எரேமியா 16, 14, 15, ஜெரேமியா 16, 14 and 15. ஸோ இதுலயும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எரேமியா 23:3-8 இதே காரியங்கள் எப்படி அவருக்கு அவங்க எல்லாமே திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துலயும் அவர் வந்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு. பட் ஐ வில் கேதர் டுகெதர், எரேமியா 23:3 பட் ஐ வில் கேதர் டுகெதர் த ரெமனன்ட் ஆஃப் மை ஃப்ளாக் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் வேர் ஐ ஹேவ் ட்ரிவன் தெம். எரேமியா 23:3 நான் என் ஆடுகளின் மீதியா இருப்பவைகளை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுகங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். திரும்பி அவங்களோட, அதாவது எப்படி வந்து எல்லாமே தொழுகை அந்த அந்த தொழுவத்தை விட்டு வெளியில போச்சோ எல்லா ஆடுகளும் திரும்பி கொண்டு வருவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது என்னதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டாங்களோ, எப்படி அவங்க வந்து ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணி அந்த தேசத்தை விட்டு எல்லாருமே வந்து சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் மாதிரி வெளியில எல்லா தேசங்களுக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, திரும்பியும் அவங்க வந்து தேவனுக்கு முன்னாடி, அது தேவன் தான் அவங்கள வந்து அந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வரார். ஹல்லேலூயா. சரி, கொண்டு வந்துட்டார். I will bring them back to their own sheepfold, and they will be fruitful and increase in numbers. Then I will appoint responsible shepherds who will care for them, and they will never be afraid again, for a single one will be lost or missing. I the Lord have spoken. Hallelujah. அப்போ இதுல நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி வந்து ஒரு பாதுகாப்பை திருப்பி கொண்டு வராரு, திருப்பி அவங்கள வந்து திருப்பி அவங்களோட அந்த கவர்னன்ட் எப்படி புதுப்பிக்கிறாரு, எல்லாமே வந்து அந்த ஒரு 8வது வசனம் வரைக்கும் அந்த இஸ்ரேல் தேசம் வந்து திருப்பி உருவானதை குறித்து தான் அங்க போட்டிருக்கு. எரேமியா 23:3-8 வரைக்கும் இதை குறித்து தான் போட்டிருக்கு. ஃபைன், இதை குறித்து அவர் பார்க்கிறாரு. இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் பார்த்த காரியங்கள், அப்போ இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல நடந்த ஒரு காரியம், ஒரு சம்பவத்தை எரேமியா பார்த்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து திருப்பி அவங்களோட தேசத்துக்கு திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடத்துல அவர் பார்த்தாரு. அதை குறித்து நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆட்சி குறித்து பார்க்கிறார் எரேமியா. எசாயா தான் பாத்தீங்கன்னா நிறைய அந்த அந்த பிப்ளிக்கல் டைம் லைன்ஸ்ல ஆல்மோஸ்ட்ல எல்லாமே அவர் தான் பார்த்தது. எரேமியா மற்ற இவங்க சின்ன ப்ராஃபிட்ஸ், அதாவது மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அப்பப்போ அங்கங்க இந்த டைம் லைன்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அதே டைம்ல தான் அவங்களும் ஒவ்வொன்றா பார்த்துருக்குறாங்க. எரேமியாலும் அதே மாதிரிதான். அதே போல எரேமியா வந்து இந்த 1000 வருஷம் சாட்சியில என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தாரு. எரேமியா 31:27-34 வரைக்கும் 1000 வருஷம் சாட்சியில எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறாரு. எரேமியா 31:27-34 வரை. The day is coming, says the Lord, when I will greatly increase the human population and number of animals here in Israel and Judea. நான் மாறி வாசிக்கிறேன், தமிழ் இங்கிலீஷ்ல. அப்பதான் if any people are watching us, those who doesn't know Tamil, they will also understand the verse at least. நான் மோஸ்ட்லி நான் தமிழ்ல தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் அந்த வசனம் மட்டும் இங்கிலீஷும் தமிழும் நான் ரெண்டுத்தையும் மாறி வாசிக்கிறேன். so that the people, entire world will be benefited. ஹல்லேலூயா. 27வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதேயா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களோட பாப்புலேஷன் வந்து திரும்பி பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி பெருக ஆரம்பிக்கும் சொல்லிட்டு சொல்றாரு.
எங்க இது வந்து 1000 வருஷம் ஆட்சியில் அவங்களுக்கு நடக்கும்போது, அப்பொழுது நான் பிடுங்கவும் இடுக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அவங்கள வந்து இஸ்ரேல் தேசம் வந்து எப்படி பிடுங்கி ஒண்ணு சிதறடிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போனாங்களோ அதே போல திருப்பி அவங்க கெட்டப்படுறதுக்கோ அவங்க கெட்டப்பட்டு அவங்க வந்து உருவாக்கப்படுறதுக்கும் நான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு இந்த இடத்துல. பாருங்களேன் 28வது வசனத்துல, இந்த past I deliberately uprooted and tore down this nation. I overthrew it, destroyed it and brought disaster upon them. ஆண்டவர் தான் அவங்கள வந்து சிதறடிக்க பண்ணார். But in the future I will just deliberately plant it and build it up. I the Lord have spoken. The people will no longer quote this proverb, the parents have eaten sour grapes but their children's mouth plucked at the taste. சொல்லிட்டு all the people will die of their own sins, those who eat the sour grapes will be the ones whose mouth will pluck. 31st இருந்து 31வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயக்காரராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இங்கிலீஷ்லயும் வாசிக்கிறேன். Days coming, says Lord, when I will make a new covenant with the people of Israel and Judah. This covenant will not be like the one I made with the ancestors when I took them by the hand and brought them out of the land of Egypt. They broke that covenant. அவங்க தான் அந்த covenant உடைச்சாங்க. Though I loved them as a husband loved his wife, says the Lord, but this is the new covenant. I will make this people of Israel after those days, says the Lord. I will put my instruction deep within them and I will write them on their hearts. I will be their God and they will be my people, and they will not need to teach their neighbors, nor will they need to teach their relatives, saying the Lord. You should know the Lord, for everyone from the least to the greatest will know me already, says the Lord, and I will forgive their wickedness, and I will never again remember their sins. இதெல்லாமே 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்க வேண்டிய காரியங்கள். எப்படி அவர் ரெஸ்டோர் பண்ணி அவங்களை உருவாக்கி அவங்களுக்கு கத்துத்தராங்க. அவங்க கத்துத்தரது வந்து யாருமே அவங்களுக்கு வந்து பக்கத்துல சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. எல்லாருமே தேவன் தாமே அவங்களுக்கு கத்துத்தருவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல ராஜாவா இருப்பாரு. அவங்க எல்லாமே இஸ்ரேல்ல இருப்பாரு. இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனம் எருசலேம்ல இருக்கும். அங்கதான் அவங்களோட சத்தத்தை கேட்பாங்க. டைரக்ட் வாய்ஸ் ஆஃப் த லார்ட். யாருமே அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து தனித்தனியா வந்து அங்க உள்ள பாஸ்டரோ அங்க உள்ள இவாஞ்சலிஸ்டோ சொல்லித்தரணும் அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவே சொல்லித்தருவாரு. இதுதான் இது எல்லாமே அந்த 1000 வருஷத்துல நடக்க வேண்டிய காரியங்கள். தேங்க்யூ ஜீசஸ். 33வது வசனம், எரேமியா 32:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இது வந்து அந்த இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வந்து அந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அந்த 1,44,000 பேர் முத்திரை இல்லாமல், ஆண்டவர் ஏற்கனவே முத்திரை போட்டு அந்தி கிறிஸ்துவோட முத்திரை இல்லாமல் இவங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு அந்த ரெஸ்டோராய் வர அந்த சந்ததி தான் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் அவங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மகிமையாக வந்து சிங்காசனத்துல ராஜாவாக விட்டிருப்பார். ஒன் நேஷனாக இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யமாக இருக்கும். அவர் தான் அங்க எல்லாத்துக்கும் போதிப்பார். யாருமே பக்கத்துல இருக்கும் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. எல்லாருமே anyone can see the Lord, anyone can hear the voice of the Lord. இது வந்து 1000 வருஷம் அரசாட்சியில இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ண ஒரு காரியம். இன்னொரு வசனமும் இதேதான். எரேமியா 33லயும் பாத்தீங்கன்னா அந்த 1000 வருஷம் அரசாட்சி பத்தியும் போட்டிருக்கோம். எரேமியா 33 12-26 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, this is what the Lord of heaven army says, this land, though it is now desolate and has no people and animals, will once more have pastures and shepherds can lead their flock. இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வெறுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேசம். ஆனா திரும்பி ஒரு காலம் வரும். அப்போ வந்து எல்லாம் பயங்கர செழிப்பான ஒரு நாட்கள் திரும்பி வரும்.
Once again, shepherds will count their flocks in the towns of the hill country, the foothills of Judea, the Negev, the land of Benjamin, the vicinity of Jerusalem, and all the towns of Judea. I, the Lord, have spoken. 14th verse. The day will come, says the Lord, when I will do for Israel and Judea all the good things I have promised them. இதுல பாருங்க, இப்ப 15வது வசனத்துல இருந்து தான் ஆக்சுவலா அவர் வந்து 1000 வருஷத்துல என்னென்ன பண்ண போறாருன்னு. In those days and at that time I will rise up a righteous descendants from King David's line. He will do what is just and right throughout the land. சரி, அந்த அப்போ இந்த தாவீது சந்ததிய, அதாவது தாவீது வம்சத்துல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து 3.5 வருஷம் இந்த பூமியில வந்து ஊழியம் பண்ணாரு. எப்படி வாழணும், என்ன பண்ணணும், எப்படி எது சத்தியம் எது ராஜ்யம் சொல்லிட்டு ஸ்தாபிச்சு போனார். ஆனா அவர் வந்து இன்னும் வந்து ரூல் பண்ணல. இப்ப ரூல் வந்து கிறிஸ்துவ வந்து உள்ளால, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அவருடைய கிங்டம் வந்து உள்ளால சீக்கிரட்டா ரூல் ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா ஆக்சுவல் ரூல், ஆக்சுவல் கிங்டம் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகல. அப்ப இங்க போட்டிருக்கிறத அந்த தாவீது சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கிங்காக திருப்பி ரூல் பண்ணுவார். He will do what is just and right throughout the land. அப்ப அந்த லேண்ட்ல எப்ப ரூல் பண்ணுவாருன்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில இருந்து திருப்பி ரூல் நடக்கும். அப்போ அந்த நாட்கள்ல பாருங்களேன், 16வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். எரேமியா 33:16 இருந்து. தேங்க்யூ ஜீசஸ். அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். Hallelujah. In that day, Judah will be saved. Judah will be saved, and Jerusalem will live in safety. And this will be its name. The Lord is our righteousness. அவர் நீதியை சரிக்கற்ற தேவனாக இருக்கிறார். நீதிபதியாக அங்க உட்கார்ந்திருப்பாரு. ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்திருப்பாரு. நியாயாதிபதியா உட்கார்ந்திருப்பாரு. எல்லாவற்றையும் அவரோட ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்புறம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. For this is what the Lord says, David will have a descendants sitting on the throne of the land of Israel forever. தாவீது சந்ததியில தான் பிறந்தது அந்த இயேசு கிறிஸ்து. அவர் வந்து முதலாம் வருகையில சிங்காசனத்துல உட்காரல. அவர் சிங்காசனத்துக்கு தான் போவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேரா அவர் சிலுவைக்கு நேரா போயிட்டாரு. உடனே மக்கள் வந்து ஓகே, ஒரு ராஜாவே கிடையாது. அது வரைக்கும் அவங்க ஏன் எருசலேம்ல ஓசனா ஓசனான்னு வரவேற்றாங்கன்னா, இது வந்து ராஜா, அந்த கழுதைக்கு மேல யார் கொண்டு வராங்களோ அவர் தான் ராஜாவா இங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கழுதையோட ரூட் வந்து டைரக்டா கல்வாரிக்கு போயிடுச்சு. அவர் வந்து பேலஸ்க்கு போவாங்கன்னு நினைச்சாங்க எல்லாருமே. இப்ப சவுல் ராஜா, இப்ப பழைய ஏற்பாட்டுல சவுல் இருந்தார். அவர் எப்படி வந்து கிங்காக ஆர்டர் பண்ணாங்கன்னா, அவர் கிங்காக சூஸ் பண்ணத உடனே அவருக்கு எப்படி வெல்கம் பண்ணுவாங்க, அந்த நாட்களோட கஷ்டம் வந்து ஒரு கழுதைக்கு மேல வச்சுதான் கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் பாக்குற மாதிரி இவர் தான் ராஜான்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கு மேல வச்சு கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்ட் எல்லாம் அந்த சேரியட் ஹார்ஸ்ல எல்லாம் வராங்க. ஆனா ஒன்ஸ் அந்த ஆர்டினேஷன் முடிஞ்சு அந்த த்ரோனுக்கு என்டர் ஆகும் போது அவங்க கழுதையில தான் கொண்டு வருவாங்க. நம்ம ஆளுங்களும் இயேசு கிறிஸ்துவ எருசலேம்குள்ள வரவேற்கும் போது ஹோசனா பாடுவோன் இயேசுவின் நாமத்துல அந்த குருத்தோலையெல்லாம் ஏந்தி நின்று இருக்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே இவர் டைரக்டா அப்படி கழுதை வந்து டைரக்டா வந்து த்ரோனுக்கிட்ட போய் விட்டுரும், அப்புறம் அங்க இருந்து ஏரோதை அழிச்சிருவாரு, இவருக்கு தனியா கவர்மெண்ட் ஆரம்பிச்சிடும், நம்ம மந்திரியாயிரலாம் சொல்லிதான் அப்படி வரவேற்றாங்க பாருங்களேன். ஆனா இவரு டைரக்டா கல்வாரிக்கு போன உடனே அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 14வது வசனம், for this is what the Lord says, David will have a descendant sitting on the throne of Israel forever. முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்து தாவீதினோட வம்சத்துலதான் பிறக்கிறாரு. ஆனா முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்து த்ரோன்ல போய் உட்கார்ல, அவர் சிலுவையில தான் போனார் நம்மளை ரட்சிப்பதற்காக. திருப்பி 2ஆம் வருகையில தான் அவர் த்ரோன்ல உட்கார். அப்போ இங்க எரேமியா சொல்ற இந்த 17வது வசனம் 33:17, எரேமியா 33:17 போட்டிருக்கிற அந்த தாவீதோட வம்சத்துல வர்ற ஒருத்தர் வந்து த்ரோன்ல போய் உட்காருவாரு ஃபார் எவர், அழிவே இல்லாத ஒரு த்ரோன். அப்ப அந்த த்ரோன்ல யார் போய் உட்காருவா? அது எப்ப நடக்கும்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அந்த 1000 வருஷ சாட்சியில தான் இயேசு கிறிஸ்துவோட த்ரோன்ல அவர் பெர்மனண்டா அங்க சீட் ஆறாரு. ஹல்லேலூயா, நம்மளை ஆளுவதற்காக. தேங்க்யூ ஜீசஸ். 14வது வசனம், இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், இல்லைங்களா, 19ல இருந்து படிக்கிறேன்.
sorry, 18ல இருந்து படிக்கிறேன் இங்கிலீஷ்ல. And there will always be Levitical priests to offer burnt offering and grain offering and sacrifices to me. Then this message come to Jeremiah from the Lord. This is what the Lord says: if you can break my covenant with the day and the night, so that one does not follow the other, then will my covenant with my servant David will be broken. Only then will he no longer have a descendants to reign on his throne. The same is true for my covenant with the Levitical priests who ministers. And as the stars of the sky cannot be counted and the sands of the seashore cannot be measured, so I will multiply the descendants of my servant David and the Levites who ministers before me. அப்போ இந்த இடத்துல 1000 வருஷ அரசாட்சியில ஸ்டார்டிங் வந்து அந்த 1,44,000 இருந்து ஆரம்பிக்கும். அது வந்து கிரேட்லி மல்டிப்ளை இப்படி க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் கணக்குல போங்க. எப்படி வானத்தின் நட்சத்திரங்களோ கடற்கரை மணலோ எப்படி இருக்குமோ அதே போல அங்க உள்ள மல்டிப்ளிகேஷன் அந்த இடத்துல நடக்கும். அதை தான் திரும்பி சொல்றேன். இது 1000 வருஷம் அரசாட்சி நடக்க வேண்டிய காரியங்கள். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணப்படாததும் கடற்கரை மணலை அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியை எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Hallelujah. Then the Lord gave another message to Jeremiah. He said, have you noticed what people are saying? The Lord chose Judea and Israel and then abandoned them. They are sneering and saying that Israel is not worthy to be counted as a nation. இது வந்து ஒரு காலத்துல எல்லா மக்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. இஸ்ரேல் தேசம் உண்டாயிருச்சு. ஒரு காலத்துல ஆண்டவர் தான் இஸ்ரேலை உருவாக்கி அந்த ஜனங்களுக்குள்ளதான் மெய்யான தெய்வம் இருந்த ஒரு நாட்கள். இஸ்ரேல் தேசமே இல்லாத போகும்போது மக்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, பாருங்களேன், இந்த லார்ட் சோசஸ், ஆண்டவர் தான் இந்த ஜுடேயாவும் இஸ்ரேலும் சோஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், அதே ஆண்டவர் அவங்களை எப்படி கைவிட்டாருன்னு பாருங்களேன் அப்படின்னு பேசின நாட்கள் உண்டு. They are sneering and saying that Israel is not worthy to be counted as a nation. நேஷனே ஒரு இல்லாத அளவுக்கு அவங்க மோசமா போயிட்டாங்களே, பாருங்களேன், கை வாங்கணும், அவங்க ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொன்னாங்களே, அப்படி சொல்லிட்டு இருந்த நாட்களும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. But this is what the Lord says again. I would no more reject my people, that I would change my laws that govern night and day, earth and sky. I will never abandon the descendants of Jacob or David, my servant, or change the plan that David's descendants will rule the descendants of Abraham, Isaac, Jacob. Instead, I will restore them to their land and have mercy on them. அந்த 1000 வருஷ சாட்சியில தான் அவங்க வந்து மக்கள் உணர்வாங்க, அப்பா இவங்க எல்லாருமே இஸ்ரேலுங்கிற தேசம் தான் அங்க வந்து பிரதான தேசமாக இருக்கும். மற்றவங்க எல்லாமே புறஜாதி ஜென்டைல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இஸ்ரேல் இஸ் சென்டர் வாஸ் பிகாஸ் த காட் சிட்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த இஸ்ரேல் மக்கள் மத்தியில தான் அங்க வந்து உட்கார்ந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். மற்ற எல்லா புறஜாதியரும் அங்க போய் வசனத்தை கேட்கறதுக்காகவே உள்ளால போவாங்க. ஸோ எனிவே காட்ஸ் பிளான், அவரோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இது வரைக்கும் நடக்காதது எல்லாமே அந்த 1000 வருஷம் சாட்சியில நடக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. So இதை குறித்து தான் இந்த எரேமியா பார்த்தார். எரேமியா பார்த்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிற டைம்ல அந்த இடத்துல 2 வயசு கீழே உள்ள பிள்ளைகள் எல்லாமே அழிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எரேமியா தான் பார்த்தாரு. அதே தான் மத்தேயு 2:18 ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. எரேமியா பார்த்த தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாட்களில் நிறைவேறிச்சு. அது ஒண்ணு. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவாங்க 1948ல, இதுவும் நிறைவேறிச்சு. இனிமேட்டு நிறைவேற போற ஒரு காரியம், எரேமியா பார்த்த ஒரு காரியம் வந்து இந்த 1000 வருஷ சாட்சியில எப்படி வந்து அவருடைய தேசம் எப்படி ரெஸ்டோர் ஆகும், எப்படி அவங்களை திருப்பி அவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவாங்க, எப்படி அதை மல்டிப்ளை ஆகும்னு சொல்லிட்டு எரேமியா வந்து அந்த 1000 வருஷ சாட்சியில் நடக்க வேண்டிய காரியங்களையும் குறித்து பார்த்தார். So with this I want to conclude. Let me know if you have any questions or doubts or any concerns. So please put a comment below. May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. ஆண்டவரே, இந்த நாளிலும் சத்தியத்தோட எங்களோட பேசுனீங்க. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷம் அப்பா நீர் மகிமைப்படுங்க தகப்பனே. உம்முடைய நாமம் எது என்று நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நாமத்தை அறிந்து கொள்கிறாகவும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய சன்னிதானம் எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். அப்ப நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொரு செகண்டும் அப்பா நீங்க உயர்த்துவீராக, நாங்க செருகணும், நீங்க பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதை கேட்டுக்கொண்டிருந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் என்றென்றும் நாங்கள் மறவாதபடி, என்றென்றும் நாங்கள் தொலைத்து போடாதபடி ஆயத்தத்தோட நாங்கள் உங்களுடைய வருகைக்கு என்று ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு கருப்பைத்தாங்க தகவலை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுமே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Amen. Thank you for joining us. May God bless you. Let's meet tomorrow at 6:30. God bless you.